வணக்கம், வெல்கம் டு கலேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கலேஸ் கிச்சன்ல மட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலா வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இதுக்கு ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படும். இந்த பொருட்கள் எல்லாமே உங்க வீட்ல இருந்துச்சு அப்படின்னா 10 to 15 நிமிஷத்துல நீங்க இந்த டிஷ் வந்து தயார் பண்ணிடலாம். உண்மையிலேயே சொல்றேங்க, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுங்க இந்த ரெசிபி. வந்து நீங்க ஒரு தடவை இதை டேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்து வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கே போக மாட்டீங்க. வீட்லயே நீங்க மட்டர் பன்னீர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ வந்து டேஸ்டா இருந்தது. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பன்னீர் மட்டர் மசாலா செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். 5 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 முந்திரி. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டு லைட்டாக வதக்கிட்டு அதில் ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து நல்ல பொன்னிறமாக வறுபடணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயமும் நல்லா வறுபடணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தக்காளியை வந்து 1 or 2 minutes நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் மட்டர் மசாலாவுக்கு தேவையான பேஸ் கிரேவி வந்து தயாராகிடுச்சு. திரும்ப நீங்கள் அதே கடாயில் எண்ணெய் காஞ்சதும் அதில் ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த விழுதுலேருந்து நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம கடாயில் பார்த்தீங்கன்னா ஓரங்கள் எல்லாமே எண்ணெய் வந்து நல்லா வந்து அந்த கிரேவியிலேருந்து எண்ணெய் நல்லா கக்கி வெளியே வந்திருக்கு. பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். மசாலா எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் கக்குனாதான் உங்களுக்கு அந்த பன்னீர் மட்டர் மசாலா கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க
பச்சை பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை கிரேவியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ண விடுங்க. அப்போ தான் இந்த மசாலா நல்ல பன்னீரோட மிக்ஸ் ஆகி பன்னீர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூனும் 1 கையளவு கொத்தமல்லி இலைகளையும் தூவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரெஷ் க்ரீம், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்லே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நம்ம கிரேவியிலேருந்து எண்ணெய் பிரியணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பன்னீர் மட்டர் மசாலா தயாராகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், கார்லிக் நான், பரோட்டா இது எல்லாத்தோடையும் நீங்கள் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தோடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் மட்டர் மசாலா ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.